Hi friends, வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு அகம் புரம் 360. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக வாங்கின என்னோட நியூ மிக்ஸி பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு ப்ரீத்தி சுப்ரீம் 750 வாட்ஸ் மிக்ஸி, ஸ்டீல் பாடி மிக்ஸி. இது பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, இதோட ரிவ்யூஸும் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. என்னோடய சிஸ்டர் வீட்லேயும் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து இதே மிக்ஸியை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ மிக்ஸி வந்துட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்ளே இருக்கிற மிக்ஸி ஜார்ஸ் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு வெளியில் வச்சுட்டு காட்டுறேன். இது வந்து 4 ஜார்ஸ் உள்ளது. இது ஒன்றா நம்ம இப்போ வெளியில் வச்சுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ வெளியில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த கவர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மிக்ஸி வந்துட்டு, ஸ்டீல் பாடிங்கிறதுனால. ஸோ இதோடைய வந்துட்டு அந்த வாரண்டி கார்டு, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இது வந்துட்டு 5 இயர்ஸ் வந்து மோட்டார் வாரண்டியும் 2 இயர்ஸ் வந்துட்டு இந்த ஜார் வாரண்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா கவர்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா ஜாருமே ஸ்டீல் ஜார்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு ஜாராக வந்துட்டு நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சின்ன ஜாரு. இது வந்துன்னு நம்ம வந்து 2லேருந்து 3 பேர் வரைக்கும் வந்து சட்னி அரைக்கிற மாதிரி இருக்குது. இது நல்லா அகலமாக இருக்குது பாருங்கள் இந்த ஜாரு. ஸோ நான் பார்த்த அதர் மிக்ஸிலலாம் வந்து கொஞ்சம் வந்து இந்த சின்ன ஜார் வந்து ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்துட்டு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அகலமாக நல்லாயிருக்கு. பிளேடும் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி இதோட லிட்டும் வந்து நல்லா லுக்காக இருக்குது. இதோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இது வந்துட்டு நம்ம ஒரு 10 மிளகு போட்டால் கூட அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே நம்ம வந்து கம்மியான குவான்டிட்டி போட்டால் கூட நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் ஜாரு. இது வந்து 1 லிட்டர்ஸு. இது வந்து டிரான்ஸ்பரண்ட் லிட்டு. இதுவுமே வந்து ரொம்ப ஹேண்டியாக நல்லா இருக்குது. இதுலேயும் வந்துட்டு நம்ம 6 பேர்லேருந்து 7 பேர் வரைக்கும் கூட நம்ம வந்து சட்னி அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெரிய ஜாரு. இது வந்து 1.5 லிட்டர்ஸு. ஸோ நம்ம மாவு எல்லாமே வந்து இட்லி தோசைக்கெலாம் வந்துட்டு இதில் நம்ம அரைச்சிக்கலாம். இதுவும் வந்து டிரான்ஸ்பரண்ட் லிட் தான். ஹேண்டில் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்குது. பிளேட்ஸ் எல்லாமே நல்லா வந்து திக்காக நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜூஸர். இது வந்துட்டு நமக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா வந்து பெருசாகவே இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இந்த உள்ளே வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஜூஸ் எல்லாமே பிரிஞ்சு அந்த சக்கை எல்லாமே வந்துட்டு தனியாக வந்துடும். இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா ஜார்ஸுமே வந்துட்டு நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. இந்த மிக்சியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 ஸ்பீடு வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்க முடியும். அதே மாதிரி இதோட இது வந்து மோட்டாரும் வந்து 5 இயர்ஸ் வந்துட்டு வாரண்டி கொடுக்குறாங்க. ஸ்டீல் பாடி அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம ஒரு கிளாத் வச்சு நல்லா துடைச்சாவே நல்லா வந்துட்டு நீட் ஆகிடும். அதே மாதிரி வயரும் வந்து நல்லா கொஞ்சம் நீளமாகவே இருக்குது. மற்ற இதிலலாம் சில இதிலலாம் வந்து குட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி வென்டிலேஷன், அதாவது நமக்கு தண்ணி இனி போகும்போது அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வந்துட்டு நமக்கு வந்து அந்த ஏர் போகிறதுக்கெலாம் வந்து நல்ல வென்டிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அடியில். இந்த ரப்பர் லெக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து மிக்ஸி வந்து நமக்கு வந்து அரைக்கிறப்ப வந்து நகலாமல் அப்படியே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் எல் ஷேப்பில் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு வந்துட்டு அந்த ஸ்பேஸ் சேவிங்கும் வந்து இது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கிச்சனில் வந்து வைக்கிறதுக்கு ஸ்பேஸை வந்து ரொம்ப ஆக்குப்பை பண்ணாது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸில் வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதோட வாரண்டி டீட்டெயில்ஸு, அதை எப்படி இந்த ஜார்ஸ் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணணும், எப்படி வந்து ட்ரையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வாரண்டி கார்டில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்துட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் யூஸ், அந்த வாரண்டி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த என்னென்ன டேர்ம்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த பேக் சைட்லேயே வந்துட்டு இருக்குது.
ஸோ இது இந்த சின்ன ஜார் வச்சுட்டு நம்ம சட்னி எதுவும் அரைக்கணும். நல்லா பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா வந்துட்டு லுக்காக இருக்குது. இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ வந்து இந்த ஜூஸரில் வந்துட்டு நான் இந்த தேங்காய் பால் அரைக்கிறது வந்து நான் இப்போ உங்களுக்கு இதில் செஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த மிக்சியோட அடியிலே வந்துட்டு அந்த ஸ்டார்ட் பட்டனும் வந்துட்டு இருக்குது அடியில். ஏதாவது நமக்கு ப்ராப்ளம்னா இமீடியட்டாக இந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி. இப்போ நான் வந்துட்டு தேங்காய் பால் வந்து அரைக்க போகிறேன். அதுக்கு வந்து தேங்காயை பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றி நான் இப்போ உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஜூஸ் எல்லாமே வந்துட்டு செப்பரேட்டாக வருது. தேங்காய் பால் எல்லாமே அடியில் வந்துடும். அந்த சக்கை எல்லாமே வந்துட்டு மேல் போர்ஷனில் இருக்கும். நான் அது இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை அப்படியே நம்ம வந்து டைரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கப்லேயே வந்துட்டு அந்த ஜூஸை ஊற்றிட்டு நம்ம அந்த சக்கையெல்லாம் வந்து எடுத்து நம்ம திரும்ப அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து டைரெக்டாகவும் அப்படியும் வந்து இந்த ஜூஸர் இல்லாமலும் நம்ம வந்து இந்த ஜாரை வந்து நம்ம வேறு எதுக்கும் வந்து அரைக்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் இப்போ உங்களுக்கு எடுத்துகிட்டு காட்டுறேன். இது வந்து ஃபில்டர்ஸ் இல்லாமலும் நம்ம டைரெக்டாகவும் வந்து அரைச்சிக்கலாம். இதில் வந்து நம்ம ஜூஸ் தான் அரைக்கணும்னு இல்லை, நமக்கு வேறு எது தேவைனாலும் நம்ம இந்த ஜாரை யூஸ் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிடில் ஜாரில் வந்துட்டு நான் அந்த கோகோனட் சட்னியும் வந்து அரைச்சேன். நல்லா வந்து சூப்பராக ஸ்மூத்தாக வந்துட்டு அரைக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த மிக்சியில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கிண்ணி பட்டுருச்சுனாலும் அந்த தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் அப்படியே வந்து சைடில் ஒரு சின்ன வழி மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு நமக்கு தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும், உள்ளே போகாது. ஸோ அதனால் நமக்கு மோட்டர் ஃபால்ட் வந்துட்டு வராது. ஸோ நீங்கள் மிக்ஸி வந்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டீல் சுப்ரீம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.